ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே. தியாகமான தேவ அன்பே திவ்ய மதுர அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே. மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே. என்னை வந்த தேவ அன்பே என்னில் பொங்கும் பேரன்பே. என்னை வந்த தேவ அன்பே என்னில் பொங்கும் தேவன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். ஆதரவான அன்பே நீத்தம் அன்னை போலென்னையும் தாங்கும் அன்பே. ஆதரவான அன்பே நீத்தம் அன்னை போலென்னையும் தாங்கும் அன்பே. உன்னதமான தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே. உன்னதமான தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். வாக்கு மாறாத அன்பே தீரு வார்த்தை ஊரை தன்னை தேற்றும் அன்பே. வாக்கு மாறாத அன்பே தீரு வார்த்தை ஊரை தன்னை தேற்றும் அன்பே. சர்வவல்ல தேவ அன்பே சந்ததம் ஓங்கும் அன்பே. சர்வவல்ல தேவ அன்பே சந்ததம் ஓங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. தந்தை, மைந்தர், தூயாவியர் என்னும் திரியேக கடவுளுக்கு மாட்சிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை தொழுகையே இருக்கின்ற இடங்களிலேயே ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக ஆயத்தப்படுகின்ற உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இந்த தொழுகைக்கு துவக்கமாக நாம் யாவரும் இணைந்து கடவுளை தொழுதிடுவோம். வாருங்கள். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவே. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவே. வானதூத சேனைகள் மனோதர கீதங்க தாழ போதும், ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர்தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள், யாக்கோவின் கடவுளை புகழ்ந்து ஏத்துங்கள். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கி ஆண்டவர் திருமுன் பணிந்து குனிந்து முழந்தாள் இடுவோம். ஜெபம் செய்வோமாக. அன்பும் அருளும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமை உள்ள நல்ல கடவுளே, அமைதியும் ஆசீர்வாதமும் நிறைந்த இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாங்கள் இல்லங்களிலும் பல்வேறு நிலைகளிலும் இருந்து கொண்டு கடவுளை தொழுது கொள்ளவும் இந்த ஆராதனையிலே பங்கு பெறவும் ஆயத்தப்படுகின்ற அனைத்து தமது பிள்ளைகளையும் ஆண்டவர் தம்முடைய தூய பிரசன்னத்தினால் நிறைத்து ஆசீர்வதிக்க மன்றாடுகின்றோம். என் நாமத்தினால் எங்கே மனம் ஒருமித்தவர்களாய் 2 அல்லது 3 பேரோ கூடுவீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சித்து ஒரு மனதோடு ஆண்டவரை தேடுகின்ற உமது பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றீர். அவர்கள் நடுவில் ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கின்றீர் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற கிருபைகளை தாரும். இந்த வேளையில் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்றதான திருவசனங்கள், கேட்கின்றதான இறை செய்தி, ஏறெடுக்கின்ற இறைவேண்டல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தின் வழியாகவும் ஆண்டவருடைய குரலை நாங்கள் கேட்கும்படி எங்கள் உள்ளங்களையும் செவிகளையும் திறந்துவிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்ற அனைவரும் ஆண்டவருடைய தூய திருக்காட்சியை பெற்று ஆண்டுடைய பிரசனத்தில் தங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்ற கிருபைகளை தாரும். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்திலும் ஆண்டவரோடு உள்ள உறவிலும் நாங்கள் எங்களை புதுப்பித்துக் கொள்ளவும், ஆண்டவரோடு கூட பயணிக்கவும் இந்த தொழுகை எங்களுக்கு ஆண்டவரே உந்துதலாயிருக்க கிருபை செய்திடும். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற எல்லா மக்கள் மீதும் ஆண்டுடைய நிறைவான பிரசன்னம் தங்கியிருப்பதாக. இதன்படியாக வருகின்ற எல்லா துதியும் கனமும் மகிமையும் தமக்கே வரட்டும். எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் ஞான பாடல்களிலே 233வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் 233. ரட்சா பெருமானே பாரும் புண்ணியர் பாதம் அண்டினோம், சுத்தமாக்கி சீரை தாரும் தேடி வந்து நிற்கின்றோம். 233வது ஞான பாடல். பெருமானை பாரும் புண்ணிய பாதமண்டினோ, சுத்தமாக்கி சீரை தாரும் தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்த மாயினோ, இயேசுநாதா இயேசுநாதா உந்தன் சொந்த மாயினோ. மேய்ப்பன் போல முந்தி சென்றும் பாது காத்தும் வருவே, ஜீவ தண்ணீரண்டைக்கென்றும் இல்லை பார செய்குவே. இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பே. இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பே. நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவே, மோசம் பயமும் இல்லாமல் தந்த செய்து தாங்குவே. இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடே. இயேசுநாதா இயேசுநாதா ஒரு போதும் கைவிடே. முறைமுறையாக படிப்பதற்காக குறிக்கப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 148வது சங்கீதம் 1 முதல் முடிய உள்ள வசனங்களை முறைமுறையாக படிப்போம். அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தில் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது,
அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே, அக்கினியே கல்மலையே உறைந்த மலையே மூடு பனியே அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே சகல மேடுகளே, கனிமரங்களே சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியிலுள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. படிப்பதற்காக குறிக்கப்பட்ட நற்செய்தி பாடம் தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேளுங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல். பின்பு அவர் கனசரேத் கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுது நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கு அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் இப்படி சொன்னான். சீமோனும் கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்பவைகளே. பாடம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே மது பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் அளவில்லாத அன்பும் அருளும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அமைதியான ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளின் காலையிலே இருக்கின்ற இடங்களிலேயே தம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து இந்த தொழுகையிலே பங்கு பெறும் பாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு இந்த நாளிலும் அருளினபடினால் தம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். கர்த்தாவே, சென்ற காலமெல்லாம் ஆண்டவர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். குறிப்பாக கடந்த 1 வார காலம் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வந்தீர். ஆபத்துகள் நிறைந்த உலகிலே வாழ்கின்றோம். அங்குமிங்குமாக கொள்ளை நோய்கள் பரவி வந்தாலும்
ஆண்டவர் எங்களுக்கு அடைக்கலமானீர், பெருவெள்ளத்திற்கு தப்பும் புகலிடமானீர், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலானீர். உம்முடைய மறைவில் எங்களை மறைத்தீர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல, இதற்கு நாங்கள் பாத்திரவான்களும் அல்ல. ஆனாலும் தம்முடைய கிருபையால் எங்களை தாங்குகிறீர் என்பதை உணர்ந்து பணிவோடு நாங்கள் இந்த நேரத்தில் முழங்கால் படியிட்டு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய நாடுகளுக்காக, உலக நாடுகளுக்காக, எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கின்றோம். உலக நாடுகளிலும் பரவி வருகின்ற கொள்ளை நோயின் தாக்கங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைகின்றதை கேள்விப்படுகின்றோம், காண்கின்றோம். இத்தகைய சூழ்நிலையை கர்த்தாவே நீர் அறிவீர். அன்பு தெய்வமே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே கிருபையாய் எங்கள் தேசத்துக்கும் உலக நாடுகளுக்கும் இறங்கி ஆண்டவர் விடுதலை தாரும். எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலும் பாழாக்குகின்ற கொள்ளை நோய்கள், அருவருப்புகள் முற்றிலுமாக நீங்கி மக்கள் அமைதியான சுகமான ஒரு வாழ்வையும் இயல்பு நிலைக்கு திரும்புகின்ற ஒரு வாழ்வையும் கண்டடைய கிருபை தாருங்க. ஆராதனைகள், ஓய்வு நாள் ஆசரிப்புகள் இல்லாத ஒரு சூழலை ஆண்டவர் விரைவில் மாற்றி நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்து, ஆலயத்திலே வந்து ஆண்டவரை பணிந்து கொள்ளவும், ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் எங்களுக்கு தருணங்களை தாரும். அன்பு தெய்வமே, எங்கள் பாவங்களையும் எங்கள் அக்கிரமங்களையும் எங்கள் மீறுதல்களையும் தயவாய் மன்னித்தருளும். உம்முடைய காருண்யம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய கிருபை அனைவரையும் ஆட்கொள்ளட்டும். இந்த காலையிலே இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கின்ற உம்முடைய மக்களை ஆண்டவர் இரக்கமாய் கண்ணோக்கி ஆசீர்வதித்தருளும். அவருடைய பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள், நோய்கள், துன்பங்கள், தொல்லைகள் அனைத்தும் நீங்கட்டும். ஆண்டவருடைய அருளால் மெய்யான விடுதலையை, சுகமான வாழ்வை, ஆண்டவரே பரிசுத்தமான வாழ்வை, ஆசீர்வாதமான வாழ்வை உம்முடைய பிள்ளைகள் கண்டடைய ஆண்டவர் கிருபை தாரும். எங்கள் தேசத்தின் அனைத்து மக்களுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களை ஆளுகின்ற எங்கள் தலைவர்களுக்காக, குறிப்பாக எங்களது குடியரசுத் தலைவர், எங்கள் பிரதமர், ஆண்டவரே நாட்டின் அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள் அனைவருக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தரிடத்திலே பயபக்தியாகவும் ஆண்டவரிடத்திலே ஆண்டவரை பணிவோடும் அவர்கள் நடந்து கொள்ளவும், இறை அச்சத்தோடு மக்களிடத்தில் உண்மையான கரிசனையோடு பாசத்தோடு அன்போடு தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்றவும் ஆண்டவர் கிருபை தாரும். மக்களினுடைய பணிகளுக்காக, மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, மக்களின் நல்வாழ்வுக்காக, தேசத்தின் நலனுக்காக அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் நிறைவாய் வளமாய் ஆசீர்வதித்து எங்கள் தேசம் ஆசீர்வாதமான ஒரு தேசமாய், வளமான ஒரு தேசமாய், அமைதியான ஒரு தேசமாய் ஆண்டவருக்கு முன் நிலைத்திருக்க கிருபை தாரும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த நாட்களே ஒருபுறம் கொள்ளை நோயினுடைய தாக்கம், மறுபுறம் போர் மேகங்களும் சூழ்ந்திருக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் உணர்கின்றோம். குறிப்பாக எங்கள் இந்திய நாட்டிற்கும் அண்டை நாடாகிய சீனாவுக்கும் இடையே இருக்கின்ற அந்த போர் மேகங்கள் ஆண்டவரே முற்றிலுமாய் அகற்றப்பட்டு இரண்டு நாடுகளும் சமாதானமான பேச்சுவார்த்தைகளையும் சமாதான உடன்படிக்கைகளை செய்து கொள்ளவும், அந்த உடன்படிக்கைகளை மீறாதபடி, சமாதானத்தை விட்டுவிடாதபடி, குலைத்து விடாதபடி காத்துக்கொள்ளவும் ஆண்டவர் கிருபை தாரும். அதன் மூலமாக ஆண்டவரே உயிரிழப்புகள், குறிப்பாக எல்லையிலே இராணுவ வீரர்களுடைய உயிரிழப்பு நிகழாதபடிக்கும், ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே பொருளாதார சேதங்கள், நஷ்டங்கள் வராதபடிக்கும் ஆண்டவர் கிருபையாய் காத்திட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எல்லா மக்களும் அமைதியாய் வாழ கிருபை தாரும். பயங்கரவாதங்கள், தீவிரவாதங்கள், எல்லை தாண்டிய பயங்கரவாதங்கள், வன்முறைகள், வெறிச்செயல்கள் இல்லாத தேசத்தை, இல்லாத உலகத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆண்டவரிடத்தில் அதற்காக மன்றாடுகிறோம். தந்தையே, உம் திருவடிகளில் எங்களை சமர்ப்பிக்கின்றோம். கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வேதத்தின்படி நடக்கவும், உம்முடைய வசனத்தை காத்துக்கொள்ளவும், ஆண்டவருடைய பரிசுத்த பாதையிலே சென்று உம்முடைய பரமராஜ்யத்தின் பங்கை எல்லாரும் பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய நன்மைகளால், உம்முடைய கிருபைகளால் அனைத்து மக்களும் நிரப்பப்படவும் இறைவானை துணை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கண்ணீரிலும் கவலையிலும் ஆடுகின்ற மக்கள், ஏழை எளிய மக்கள், பசி பட்டினியில் இருப்போர், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்கள், சமூகத்தில் நீதி கிடைக்காதவர்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரே வியாதியோடும் பலவீனங்களோடு இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஆண்டவருடைய காயப்பட்ட கரத்திலே தருகிறோம். குறிப்பாக இந்த வைரஸ் நோயினால் ஏற்பட்ட பாதிப்பினாலே இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள், ஆண்டவரே அன்றாடம் ஆண்டவரே கூலி வேலை செய்து பிழைக்கின்ற மக்கள்,
பொருளாதாரத்திலே நலிவுற்றிருக்கிறவர்கள், வேலை இழந்தவர்கள், வருமானத்தை இழந்தவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளும் கைவிடப்படுவதில்லை என்பதை உணரட்டும். ஆண்டவருடைய பாதுகாவல், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களோடு இருக்கட்டும் சுவாமி. அவர்களும் மீண்டு மறுபடியுமாக தங்களுடைய இயல்பான நிலைக்கு திரும்பி வாழ்வாதாரத்தை காத்துக்கொள்ள ஆண்டவரே தங்கள் வாழ்வு நிலைகளை ஆசீர்வாதமாய் கண்டுகொள்ள கிருபை தாருங்க. அன்பின் தெய்வமே, எங்களுடைய திருச்சபைக்காய் மறுபடியும் ஜெபிக்கிறோம். தேசத்தின் திருச்சபைகளுக்காய், அகில உலக திருச்சபைகளுக்காய் மன்றாடுகிறோம். திருச்சபைகளின் தலைவர்கள், பொறுப்பாளர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. எங்களுடைய குமரி பேராயத்திற்காகவும், எங்கள் அன்புக்குரிய பேராயத்துள்ள அனைத்து போதகர்கள், திருப்பணியாளர்கள், அனைத்து இறை மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும், தமது கரத்தின் கருவியாய் பயன்படுத்தும். ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்துள்ள அனைத்து திருச்சபை மக்களோடும் ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் தங்கியிருக்கட்டும். கண்மின் தெய்வமே, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக மன்றாடுகிறோம். தேசத்துள்ள அனைத்து திருச்சபைகளையும் ஆசீர்வதியும். ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். மலைநாடுகளிலே ஆண்டவருடைய அருள்பணியை செய்கின்ற உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருவசனத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் ஆண்டவரே சாந்தமாய் அவர்களுக்கு ஆண்டவருடைய வசனங்களை போதிக்கின்ற போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற நல்ல இருதயத்தை தாரும். கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தருவேன் என்று சொன்னீரே. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த நாட்கள் எல்லா மக்களும் ஆண்டவரால் தொடப்பட்டு தேவாவியின் நிறைவானால் ஆட்கொள்ளப்பட்டு மாம்சமான யாவரும் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கத்தக்கதாக, மாம்சமான யாவரும் கர்த்தரை அறிந்து கொள்ளத்தக்கதாக, மாம்சமான யாவரும் தேவனிடத்தில் திரும்பத்தக்கதாக தெய்வமே நீர் துணை புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டிலேயும் தொடர்ந்து அப்படிப்பட்ட எழுப்புதலை தாரும். ஆவிக்குரிய மாற்றங்களை மக்கள் வாழ்வை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த காலையிலே தனிப்பட்ட முறைமையிலே தேவைகளோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா, பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிற பிள்ளைகள், கடன் பாரங்களினாலே கண்பிதுங்கி போனவர்கள், வருமானம் இழந்ததினாலே வாழ்வாதாரத்தை காத்துக்கொள்வதற்கு வழி தெரியாமல் தயக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பாருமப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்று சொல்கிற நம்பிக்கையோடு வாழ்வில் முன்னேறி செல்ல ஆண்டவர் கிருபை தாருங்க. தவறான முடிவுகள், தவறான எண்ணங்களை எடுத்து விடாதபடி உடைய பிள்ளைகளை கிருபையாய் பாதுகாத்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஐயா, நஷ்டங்கள் கஷ்டங்கள் எது இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தருவார், புதிய வாழ்வை அருள்வார் என்று சொல்கிற திட நம்பிக்கையை இந்த காலையிலே ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவில் பெற்றுக்கொள்ள தெய்வமே நீங்க துணை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய திருமேனி ஒவ்வொருவருக்கும் தென்படட்டும். ஐயா, கண்ணீர் கவலைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறும், தொல்லைகள் மாறும், துன்பங்கள் மாறும். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் பிறக்கும் என்று சொல்கிற அந்த நம்பிக்கையோடு மது பிள்ளைகள் அனைவரும் பயணிக்க ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரை, திருச்சபையின் ஒவ்வொரு முதியவர்கள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், சின்னம் சிறு குழந்தைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, எல்லாரையும் பத்திரமாய் பாதுகாத்திடும் சாமி. நோய் நொடிகள், துன்பங்கள், தொல்லைகள் எதுவும் மது பிள்ளைகளை நெருங்காதபடி, தீண்டாதபடி ஆண்டவர் கிருபையாய் காத்து ரட்சித்தருளும்படியாய் மன்றாடி நிற்கிறோம். உம்முடைய திருவடிகளிலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஐயா, வரும் நாட்களிலே நாங்கள் ஆண்டுடைய ஆலய பிரகாரங்களிலே வந்து ஆண்டுடைய காரியங்களை நாங்கள் கவனிக்கவும், கர்த்தருடைய காரியங்களை பங்கு பெறவும் தெய்வமே அனைவருக்கு நீ துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதற்கு இருக்கின்ற எல்லா தடைகளும் விரைவாய் நீங்கி சென்று ஆண்டவரை நாங்கள் மகிழ்வோடு கர்த்தரை ஆராதிக்கின்ற காலங்களை கண்டு களி ஊறும்படியான பாக்கியங்களை சீக்கிரமாய் கர்த்தர் எங்களுக்கு தாருங்க. உங்கள் திருவடிகளை இந்த நாளை சமர்ப்பிக்கிறோம். இந்த காலை வேளையில இந்த ஆராதனையை கலந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் ஆண்டவர் இரக்கமாய் கண்ணோக்கி ஆசீர்வதிப்பீராக. அன்பின் தெய்வமே, எத்தகைய சூழ்நிலைகளிலும் அது பிள்ளைகள் காணப்பட்டாலும் அவருடைய சூழ்நிலைகளை எல்லாம் ஜெயமாய் மாற்றுகின்ற ஆண்டவர். ஒருவேளை சூழ்நிலைகள் தோல்வியை போல காணப்படலாம், பல்வேறு ஏமாற்றங்கள் விரக்திகளோடு உடைய பிள்ளைகள் காணப்படலாம், நம்பிக்கை இழந்து போன நிலையிலே காணப்படலாம். யார் யார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே நம்பிக்கையை கொடுக்கின்றீர் சோமி. அதுக்கு நன்றி அப்பா. பயப்படாதே, நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பிக்கையாயிரு, என்னிடத்திலே விசுவாசமாயிரு என்று சொல்லி மீண்டும் மீண்டும் எங்களோடு பேசுகிற ஆண்டவர், உம்முடைய இன்ப குரலை நாங்கள் கேட்கும்படியாகவும், உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படியாகவும், தங்கள் வாழ்வை ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிக்கும்படியாகவும் எல்லாருக்கும் ஆண்டவர் அருள் தாரும். நம்பிக்கையோடு புதிய வாரத்துக்குள் அடியெடுத்து வைக்கும் போது புதிய நாட்களை உமது பிள்ளைகள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களாய், சமாதானம் நிறைந்த நாட்களாய், சுகமும் வளமும் வாழ்வும் நிறைந்த நாட்களாக தந்து அனைவரையும் ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் நம்முடைய ஜெபங்களை ஒன்றிணைத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும்.
எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். நாம் யாவரும் நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாடல் புஸ்தகத்திலே எழுப்புதல் கீதங்கள் பாடல் புஸ்தகம் இருக்குமானால் அதிலே 37வது பாடலை நாம் இணைந்து கரங்களை தட்டி பாடி நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். 37வது பாடல். சேனை அதிபன் நாம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. 37வது பாடல். நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே சம்பந்தனுக்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டு விடேன். என்றுரை தன்னை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சத்துருக்கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நீத்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்ற உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய பேரிலே உங்களை வாழ்த்துகின்றேன். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகட்டும். இந்த கால சூழ்நிலை எங்கு பார்த்தாலும் கொள்ளை நோயினுடைய வீரியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. ஆலயங்கள் எப்போது திறக்கப்படும், ஆராதனைகள் எப்போது நடைபெறும் என்றெல்லாம் உங்கள் உள்ளங்களில் பல்வேறு கேள்விகளோடு நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாக அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கின்ற நமக்கு விடுதலை தருவார். ஏற்ற சீக்கிரத்தில் இந்த நிலை மாறி ஆண்டவருடைய ஆலய பிரகாரத்திலே வந்து மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தூய ஆவியானவர் நமக்கு துணை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. தேவாவியானுடைய ஆளுகை எல்லா இடத்திலும் கடந்து வந்து மக்களை ஆசீர்வதிக்கட்டும். மக்கள் சீக்கிரத்திலே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் விடுதலை பெற்று மகிழ்வோடு வாழ்கின்ற ஒரு நல்ல சூழலை இறைவன் நமக்கு தருவார் என்று சொல்கின்ற எதிர்பார்ப்போடு
தொடர்ந்து நம்முடைய வாழ்வை கடவுளிடத்தில் அர்ப்பணிப்போம். அதற்குரிய கிருபையை ஆண்டவர் அனைவருக்கும் வழங்குவாராக. இந்த காலையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக, ஆண்டுடைய வார்த்தையை சிந்திப்பதற்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 12:9 படிக்க கேட்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். வலுவின்மையில் வெளிப்படுகின்ற இறை ஆற்றல். கடவுள் வலிமை மிக்கவர்களை, பலவான்களை அல்ல, பலவீனர்களை, வலுவற்றவர்களை தம்முடைய பணிக்காக தெரிந்து கொள்கின்றார். இறைவனுடைய ஆற்றல் வலுவின்மையில் வெளிப்படுகின்றது. இந்த உண்மையினை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஒருமுறை உலக புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் ஜான் ரஸ்கின் தன்னுடைய வீட்டிற்கு வந்திருந்த விருந்தினர்களை வரவேற்று அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அந்த விருந்தினர் ஒருவர் தன்னோடு அவருடைய ஒரு சிறிய மகளையும் அழைத்து வந்திருந்தார். அந்த குழந்தைக்கு ரஸ்கினிடமிருந்து ஏதாகிலும் ஒன்றை பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்ததை ரஸ்கின் பார்த்தார். அந்த குழந்தைக்கு தன்னுடைய அழகிய புதிய கைக்குட்டை ஒன்றை அந்த குழந்தையிடத்திலே வழங்கினார். அதை பெற்றுக்கொண்ட அந்த குழந்தை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அதை வைத்து விளையாட ஆரம்பித்தது. எதிர்பாராத விதமாக தூணில் ஓரத்தில் இருந்த ஒரு மை பாட்டில் அது இந்த குழந்தையினுடைய கைக்குட்டையிலே கொட்டிவிட்டது. அந்த அழகிய கைக்குட்டை அசிங்கமானது. குழந்தையினுடைய முகமே வாடிப்போனது. ஆனால் சற்று நேரத்திலே அனைவரும் ரஸ்கினை விட்டு விடைபெற்று செல்ல வேண்டிய நேரம் வந்தது. அப்போது அங்கே அந்த குழந்தை ஒரு வாடிய முகத்தோடு அமர்ந்திருந்ததை ரஸ்கின் கவனித்தார். ஏன் கவலையோடு இருக்கிறாய் என்று அந்த குழந்தையிடத்தில் அவர் வினவினார். அப்போது அந்த குழந்தை நடந்ததையெல்லாம் கூறி அழுதது. மைவட்டு கரைபடிந்த அந்த கைக்குட்டையை ரஸ்கின் வாங்கி தன்னுடைய அறையிலே சென்று சில வேலைப்பாடுகளை அந்த கைக்குட்டையிலே செய்து கொண்டு வந்து மறுபடியுமாக அந்த குழந்தையிடத்திலே அதை கொடுத்தார். கொடுக்கின்ற போது, இது என்னுடைய கைக்குட்டையா என்று அந்த குழந்தை கேட்க, ஆம், இது உன்னுடையதுதான் என்று அவர் கூறுகின்றார். முன்பு மைபட்டு அசிங்கமாக இருந்த அந்த கைக்குட்டை இப்போது அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த போது அது அழகாக காணப்படுகின்றது என்றார் அந்த ரஸ்கின். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வலுவின்மையில் கடவுளுடைய வல்லமை நம்மளே வெளிப்படுகிறது என்பதை புனித பவுலடிகளார் நாம் வாசிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 12:9 அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவனுடைய வல்லமை பலவீனத்தில் வெளிப்படுகிறது என்று சொல்கிறார். ஆகவே என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்கின்றார். இந்த நாளுக்குரிய சிந்தனை இந்த பகுதியிலே வலுவின்மையில் வெளிப்படுகின்ற இறைவனுடைய வல்லமை ஆண்டவராகிய கடவுளால் மனிதர்கள் தம்முடைய பணிக்கு அழைத்தபோது அவர்களை ஆற்றல் படுத்தியது என்று பார்க்கிறோம். சிறப்பான ஒரு பணியை செய்வதற்காக கடவுள் அருள் புரிகின்றார் என்பதுதான் இன்றைய சிந்தனையாக இருக்கின்றது. அதற்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையை அவர்களுக்கு அளிக்கின்றார். வலுவின்மையிலே அவர்களுக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுக்கின்றார். நான் ஒன்றுக்கும் உதவாதவன், நான் யாருக்கும் பயனில்லாதவன், நான் எந்த விதமான அறிவும் இல்லாதவன், ஆற்றல் இல்லாதவன், அழகில்லாதவன், நான் பேச தெரியாதவன், நான் திக்குவாய், நான் மந்தனாவு, நான் எல்லாரிலும் சிறியவன், என் குடும்பம் மிகவும் சிறியது, நான் சிறு பிள்ளை, நான் பலவீனன், நான் அசுத்த உதடுள்ள மனிதன், அசுத்த உதடுள்ள மனிதர் நடுவிலே வாசம் பண்ணுகிறவன் என்றெல்லாம் புலம்பிய பலவீனமான மனிதர்களை
கடவுள் தகுதிப்படுத்தி பலப்படுத்தி தம்முடைய பணியை செய்ய அருள் புரிகிறார் என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கின்றது. ஐயோ, நான் ஒன்றுக்கும் உதவாதவன், ஒன்றுக்கும் இயலாதவன் என்று யாரெல்லாம் புலம்பி அழுகின்றார்களோ அவர்களை தம்முடைய பணி செய்வதற்காக இறைவன் ஆற்றல் படுத்தி பலப்படுத்தி அவர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரிசைகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வேதாகமத்திலே இப்படியாக புலம்பியவர்கள் பலர் உண்டு. ஒன்று, தூய்மையற்ற உதடுகளை கொண்ட ஏசாயாவை இறைவன் அழைக்கின்றார். அந்த வசனத்தை நாம் படிப்போமானால் ஏசாயா 6:5 வாசிக்க கேட்போம். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். ஏசாயாவை கடவுள் தம்முடைய பணிக்காக அழைப்பதை குறித்து இந்த வாசிக்க கேட்ட வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இறைவாக்கினர் ஏசாயா தூய்மையற்ற உதடுகளை கொண்டு தூய்மையற்ற உதடுகள் உள்ள மனிதர்கள் நடுவில் வாழ்ந்தவன் என்று நாம் வாசிக்கிறோம். ஐயோ, நான் தூய்மையற்ற உதடுள்ளவன், அசுத்த உதடுள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்றார். ஆனால் கடவுள் தூய பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை எடுத்து ஏசாயாவினுடைய நாவிலே வைக்கும்போது அவனுடைய நாவு தூய்மையாகின்றது. இதற்கு பின் கடவுளுடைய பணிக்கென மனிதர்களை தேடி கடவுள் அலைகின்றார். யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று ஆண்டவருடைய கதறலை கேட்கின்ற போது ஏசாயா சொல்கின்றார், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் கடவுளுடைய இறைப்பணி செய்ய முன்வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பான திருச்சபையே, இந்த ஏசாயா தன்னுடைய பலவீனத்தில், தன்னுடைய வலுவின்மையில் இறைவனுடைய வல்லமையை உணர்கின்றார். அசுத்த உதடு நிறைந்த ஒரு மனிதன், அசுத்த உதடுள்ள மனிதனுடைய வாசம் பண்ணுகிறவன் என்ற நிலையிலே கடவுள் அவனை தொடுகின்ற போது அவன் மாற்றப்படுகின்றான், வல்லமை பெறுகின்றான். ஆண்டவருடைய பணி செய்வதற்காக ஆற்றல் படுத்தப்பட்டு தன்னை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக பார்ப்போமானால், கிறிஸ்தவர்களை கொன்றளிக்க விரும்பிய பவுலடிகளாரை இறைவன் அழைக்கின்றார். அதை குறித்து நாம் வேதத்திலே படிப்போம் என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களையும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், புனித பவுலடிகளாருடைய அழைப்பை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. புனித பவுலடிகளார் தன்னுடைய திருமுகத்தில் தன்னை குறித்து சொல்லும்போது நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்திலே என்ன சொல்கிறார்? திருத்தூதுவர் எல்லாரிலும் நான் கடையவன், நான் தகுதியற்றவன், திருச்சபையை துன்புறுத்தியவன். அப்படி இருந்தும் இந்த அகால பிறவி போன்ற எனக்கு இறைவன் தரிசனமானார். அகால பிறவி போன்ற எனக்கு, பாவியிலும் பிரதான பாவி என்று சொல்லுகின்ற அந்த பலவீனமான ஒரு பாண்டம் நான், எனக்கு இறைவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக தமஸ்கு நோக்கி குதிரையில் பயணம் செய்யும் போது இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு இறைப்பணிக்காக தெரிந்து கொள்ளப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான திருச்சபையே, வலுவின்மையிலே கடவுள் நம்மை வலுப்படுத்துகின்றார். பலவீனத்திலே இறைவனுடைய பலன் நம்மிலே பூரணமாய் விளங்குகிறது என்பதற்கு சிறந்த ஒரு உதாரணமாக ஏசாயாவையும் புனித பவுலடிகளாரையும் நாம் சொல்ல முடியும். அதே போன்று மூன்றாவதாக பார்ப்போமானால், பாமரராகிய பேதுருவை இறைவன் அழைக்கின்றார். இந்த பேதுருவை குறித்து நாம் வாசிப்போமானால், லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை நாம் படித்து பார்ப்போமானால், நற்செய்தி வாசகத்திலே அவர் சாதாரணமான ஒரு மனிதராக மீன்பிடி தொழில் செய்து வந்த ஒரு பாமர மனிதன். அந்த பாமர மனிதன் தன்னை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார்? லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான்.
பாமரராகிய பேதுருவை ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிக்காக அழைக்கின்ற போது அழைப்பதை இங்கே நாம் அந்த லூக்கா நற்செய்தி நூலில் நாம் வாசிக்கிற போது அது சொல்லப்படுகின்றது. பேதுரு இங்கே அந்த வாசிக்கிட்ட நற்செய்தி பகுதியிலே பேதுரு இரவெல்லாம் பாடுபட்டும் மீன் ஒன்றும் அகப்படவில்லை. ஆனால் இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி வலையை வீசிய போது வலை கிழிந்து போகின்ற அளவிற்கு அங்கே மீன்கள் பிடிக்கப்படுகின்றது. உடனே அவன் ஆச்சரியப்படுகின்றான். உடனே அவன் பிரமித்து இயேசுவினுடைய பாதத்திலே விழுகின்றான். விழுந்து என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும். ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் இதை போன்று பலர் புலம்பிக் கொண்டிருக்கலாம். நான் ஒரு பாவி, நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் ஒரு கோழை, நான் ஒரு புழு, நான் ஒரு தூசி என்றெல்லாம் நீங்கள் சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இறைவனுடைய வல்லமை உங்கள் பலவீனத்திலே வெளிப்படுகிறது என்பதை இந்த காலை வேளையிலே இந்த செய்தி உங்களுக்கு சொல்கின்றது. பேதுரு, நான் ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு தகுதியில்லாதவன், என்னை விட்டு போய்விடும் என்று அவன் சொல்லுகின்றான். சொல்கின்ற போது இயேசு அவனை பார்த்து சொல்கின்றார். இயேசு அவனை அப்படியே பாவி என்று விட்டுவிடவில்லை, அவனை ஒதுக்கிவிடவில்லை, அவனை தள்ளிவிடவில்லை. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கின்றார், நான் உன்னை மனிதரை பிடிப்பவராக்குவேன். பேதுருவே, நீ சாதாரண ஒரு மனிதன் தான். நீ இதுவரைக்கும் மீன்களை பிடித்து கொண்டிருக்கின்றாய். உன்னதமான ஒரு பணியை, தம்முடைய பணியை, கடவுளின் பணியை உனக்கு நான் கொடுக்கின்றேன். என்னுடைய பணியை உனக்கு கொடுக்கிறேன். நீ மனிதரை பிடிக்கிறவனாகவா என்று ஆண்டவர் அங்கே சொல்லி அவரை தன்னுடைய பணிக்காக தெரிந்தெடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அதே போன்று வரி வசூலித்த இவ்வாறு வலுகுறைந்த ஏசாயா, பவுல், பேதுரு ஆகிய 3 பேரையும் தம்முடைய பணிக்காக அழைக்கும் இறைவன் அவர்களை தம் வல்லமையினால் நிரப்பி அவர்களுடைய இந்த மண்ணகத்திலே தம் பணியை செய்ய வைக்கின்றார். பாருங்கள், அழைக்கின்ற தேவன் அவர்களை தம்முடைய வல்லமையினால் நிரப்பி அவர்களை தம்முடைய பணி செய்ய வைக்கின்றார். அன்பான திருச்சபையே, இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் ஒரு பலவீனமான பாண்டம் ஆண்டவரே, என்னால் எதுவும் செய்ய இயலவில்லை, நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் புலம்பிக் கொண்டிருக்கலாம். கடவுளுடைய வல்லமை உங்களை சந்திக்கும் போது, இறைவனுடைய ஆற்றல் உங்களை தொடும் பொழுது, அவனுடைய ஆற்றல் பலவீனத்திலே பலனை கொடுக்கின்றது, வல்லமையின்மையிலே வலுவை கொடுக்கின்றது. இறைவனுடைய ஆற்றல் கடவுள் ஏசாயாவை, பேதுருவை, இங்கே பவுலை அழைத்த போது அவர்களை ஆண்டவர் வலுவின்மையிலே வலுப்படுத்தி தம்முடைய பணி செய்ய வைக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். 4வதாக, பிரியமானவர்களே, பாமரராகிய பேதுருவை அழைக்கின்ற இறைவன், கிறிஸ்தவர்களை கொன்றளிக்க விரும்பிய பவுலை அழைத்த இறைவன், அசுத்த உதடுள்ள ஏசாயாவை அழைத்த இறைவன், நிறைவாக தகுதியற்றவர்களை தம்முடைய பணிக்காக அழைக்கின்ற இறைவன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அந்த வசனத்தை படிக்க கேட்போம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்கள், நான் அறிவாளி, நான் வல்லமை படைத்தவன், நான் சிறந்தவன் என்பவர்களை அல்ல, கடவுள் நான் பலவீனன், நான் அறிவீனன், நான் ஒரு பாவி என்றவர்களை யாரெல்லாம் உணர்ந்து கொள்கின்றார்களோ அவர்களை கடவுள் பலப்படுத்தி அவர்களை பயன்படுத்துகின்றார். தகுதியற்றவர்களை தம்முடைய பணிக்காக ஆண்டவர் அழைக்கின்றார். நம்முடைய தகுதியை பாராமல் நம்மை அழைக்கின்ற இறைவன், தகுதியை பாராமல் நம்மை அழைக்கின்ற இறைவன். இதை விளக்குகின்ற ஒரு அருமையான கதை ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஒரு சமயம் கடவுள் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே பணிபுரிவதற்கு விருப்பமுள்ளவர்கள் யாராயிருந்தாலும் வரலாம் என்று அழைப்பு கொடுத்தாராம். கடவுள் விடுத்த அழைப்பை ஏற்று ஏராளமான மனிதர்கள் அங்கு வந்தார்கள். ஒரே ஒரு மனிதன் மட்டும் கடவுளின் திராட்சை தோட்டத்திற்கு வெளியே வாசலண்டையிலே நின்று கொண்டு அழுது கொண்டே இருக்கின்றான்.
தற்செயலாக வாசல் பக்கமாக வந்த கடவுள் அந்த மனிதனை பார்த்து, நீ மட்டும் ஏன் உள்ளே செல்லாமல் வெளியே நின்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அவன் சொன்னான், கடவுளே, நான் மிகப்பெரிய பாவி, அதனால் உம்முடைய திராட்சை தோட்டத்திற்குள்ளே நான் சென்று வேலை செய்வதற்கு தகுதியற்றவன், ஆகவே வெளியே நின்று கொண்டிருக்கின்றேன் என்றார். உடனே கடவுள், உன்னை போன்ற மனிதர்கள் என்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு பணி செய்ய வேண்டும் என்று நான் ஆவலாக இருக்கின்றேன், எனவே நீ உள்ளே சென்று வேலை செய்ய என்று அனுப்பி வைத்தார். அவன் திராட்சை தோட்டத்திற்கு உள்ளே சென்றபோது அவரை திருப்பி அழைத்தார். கடவுள் அழைத்து சொன்னாராம், நான் தகுதி உள்ளவன் யாரையும் அழைப்பதில்லை, தகுதியற்றவனை அழைக்கின்றேன், அழைப்பவர்களை தகுதிப்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது அழகான ஒரு கதை. கடவுள் நான் தகுதி உள்ளவன், நான் சிறந்தவன், நான் அறிவாளி என்று பெருமைப்பட்டுக் கொள்கின்றவர்களை கடவுள் அழைப்பதில்லை. தனக்கு ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி தங்களுடைய திறமையெல்லாம் கடவுளால் தான் என்பதை உணர்ந்து யாரெல்லாம் தகுதியற்றவர்கள் என்று உணர்ந்து நிற்கின்றார்களோ அவர்களை கடவுள் அழைக்கின்றார். தகுதியானவர்களை அல்ல, தகுதியற்றவர்களை அழைக்கின்றார். ஆனால் தகுதியற்றவர்களை அழைக்கின்ற இறைவன் அவர்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகின்றார் என்பதுதான் இந்த கற்பனை கதையாக இருக்கின்றது. எனக்கு அன்பான திருச்சபையே, இதை நிரூபிக்கின்ற வகையிலே தான் நாம் இப்போது படிக்க கேட்ட அந்த வசனம் ரோமர் 8:30 அழகாக சொல்கிறது. தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார் என்று அங்கே வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, அழைத்தவர்களை தமக்கு ஏற்புடையவர்களாக மாற்றுகின்ற இறைவன். இந்த காலை வேளையிலே என்னை கேட்கின்ற அருமையான திருச்சபையே, ஒருவேளை நீங்களும் தகுதியில்லாத ஒரு நிலையிலே அப்படிப்பட்ட நிலையிலே உணர்ந்து உங்கள் உள்ளத்திலே நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் எந்த தகுதியும் இல்லாதவன், என்னிடத்திலே எந்த திறமையும் இல்லை ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இறைவன் உங்களை அழைக்கின்றார். அவருடைய கரங்களில் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்ற போது ஆண்டவர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமான்களாக்கி இருக்கிறார், அவளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்கள் அவளை நிறுத்த வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே அவர் அழைத்தவர்களை தகுதிப்படுத்தி, ஆற்றல் படுத்தி, வல்லமைப்படுத்தி தம்பணி செய்ய அவர்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருச்சபை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் யாவரும் ஒருவேளை நீங்கள் எண்ணலாம், நான் தகுதியற்றவன், நான் ஒரு பாவி, நான் ஒன்றுக்கு உதவாதவன் என்று கவலைப்படாமல், கலக்கமடையாமல், கடவுள் என் வழியாக அற்புதம் செய்வார், என்னையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வலிமை உண்டு. புனித பவுலார் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வலிமை உண்டு. ஆம், இந்த நம்பிக்கையோடு இறைப்பணி செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். புனித பவுலடிகளார், அவருக்கு ஒரு முள் தன்னுடைய மாம்சத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது என்று வேதம் சொல்கின்றது. அதை குறித்து 3 முறை கடவுளிடத்திலே விண்ணப்பம் செய்கின்றார். கடவுளே, எனக்கு இந்த முள்ளை மாற்றித்தார். ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். பல நேரங்களில் நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து கொண்டே இருக்கின்றோம், மீண்டும் மீண்டும் அவரிடத்திலே முறையிட்டு கொண்டே இருக்கின்றோம். ஒரு வியாதி வந்துவிட்டால், பலவீனம் வந்துவிட்டால், ஒரு நோய் வந்துவிட்டால், இப்போது எல்லாம் முடங்கி கிடக்கிறது, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை. இதை பார்த்து பல நேரங்களில் நாம் சோர்ந்து முடங்கி போய் அப்படியே நாம் அமுங்கி விடாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும். இதை குறித்து நீங்கள் திகைக்க வேண்டியதில்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. மாறாக இதன் நடுவிலும் இறைவனுடைய வல்லமை நம்மை பலப்படுத்துகின்றது, நம்மை நடத்துகின்றது, நம்மை தாங்குகின்றது. அவர் நம்மை பலப்படுத்தி நம்மை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் எழும்பி வர வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே உங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். தேவனை தேடுவதிலே, ஆண்டவரோடு நடப்பதிலே நீங்கள் உற்சாகமாய் எழும்ப வேண்டும். ஒருவேளை நீங்கள் பலவீனப்பட்டு முடங்கி இந்த இடத்துல கிடக்கலாம். ஐயோ, எல்லாம் போய்விட்டது, எல்லாம் தலைகளாய் மாறிவிட்டது, இனி எப்படி என்றெல்லாம் நீங்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். சொல்லுங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். எவர்களை அழைத்தாரோ
அவர்களை ஆண்டவர் நீதிமான்களாக்குகிறார், தமக்கு ஏற்புடையவர்களாக மாற்றுகிறார். தம்முடைய வல்லமையை பலனை கொடுத்து தம்முடைய பணியை செய்வதற்காக அவர் ஊக்கப்படுத்தி ஆற்றல் படுத்துகின்றார். காலையிலே பலவீனப்பட்டு கிடக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன் பலவீனத்தில் ஆண்டவருடைய வல்லமை உன்னிலே விளங்குவதை நீ பார்க்க முடியும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவாயா? ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார், வல்லமையாய் உன்னை மாற்றுவார். அவருக்காக பணி செய்ய உன்னை அர்ப்பணிக்க ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, உன் மூலமாக ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்ய விரும்புகின்றார். அற்புத அடையாளங்களை உன் மூலமாக நடத்த விரும்புகின்றார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருக்கு உங்களை ஒப்படையுங்கள். இறை அடியவர்களுக்கு இறைவன் வழங்குகிற இப்படி இறைவனுடைய அடியவர்களாக அவர் பணி செய்ய அழைப்பை பெற்று அவரால் ஆற்றல் படுத்தப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு இறைவன் வழங்குகின்ற ஆசீர்வாதங்கள் ஏராளம். கடவுளுடைய பணிக்காக தகுதியற்றவர்களை அழைக்கின்ற இறைவன் அழைத்தவர்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகின்றார் என்று நாம் சிந்தித்தோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பணி செய்கின்றவர்களுக்கு, அவரால் ஆற்றல் படுத்தப்பட்டு அவரால் வல்லமைப்படுத்தப்பட்டு அவருடைய பணிக்காக தங்களை அர்ப்பணிக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் வழங்குகின்ற ஆசீர்வாதங்கள் எத்தகையது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது நல்லது. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே அதை நாம் படித்து பார்ப்போமானால் நீங்கள் தெளிவாக கண்டுகொள்ளலாம். அந்த அதிகாரத்தை நீங்கள் வீடுகளில் இருந்து வாசித்து பாருங்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பவுலடிகளார் சொல்கிறார், நான் மற்ற அப்போஸ்தலரை விட மிகுதியாக உழைத்தவன். உண்மையில் நானாக உழைக்கவில்லை, கடவுளுடைய அருளே அவ்வாறு என்னை செய்ய வைத்தது. எல்லாரை விட நான் அதிகமாய் உழைத்தவன், பிரயாசப்பட்டவன் என்று சொல்கிறார். எப்படி நான் பிரயாசப்பட்டேன்? நானாக இதை செய்ய முடியாது, ஆனால் என்னை பலப்படுத்தின இறைவன் என்னோடு கூட இருந்து என்னை ஆற்றல் படுத்தி என்னை செய்ய வைத்தார் என்று சொல்கிறார். இறைவன் தம்முடைய பணி செய்வோருக்கு அருள்கிற ஆசீர்வாதம் அவிதமான ஆசீர்வாதம் பாருங்க. அவர் நம்முடன் இருந்து நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். யாரெல்லாம் பலவீனப்பட்டு என்னிடம் எந்த பலனும் இல்லை என்று சொல்லி உணர்கிறார்களோ அவர்களை பலப்படுத்துகிறார், அவர்களை வல்லமைப்படுத்துகிறார், அவர்களை தகுதிப்படுத்துகிறார், அவருடைய பணி செய்ய தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுக்கின்ற இறைவன் அவருடைய பணி செய்வதற்காக தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு உந்து சக்தியாக இருந்து அவர்களோடு இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்மை விட்டு அவர் போகவே மாட்டார். அதான் நான் சொல்றேன், உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். யாரை பார்த்து சொல்றார்? அவருக்காக பணி செய்ய தங்களை அர்ப்பணிக்கிறவர்களோடு ஆண்டவர் இருக்கிறார். அவருக்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, அவருக்காக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ, அவருக்காக யாரெல்லாம் புறப்படுகிறார்களோ அவர்களோடு ஆண்டவர் இருக்கின்றார். அதான் சொல்றார், நீங்க புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள், அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள், அவருடைய சீடராக்குங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுத்து விட்டு சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். கடவுளுடைய அருள் அவருடைய பணி செய்பவர்களுக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கின்றது. இறைவன் அருளுகின்ற ஆசியும் அவர் பணி செய்ய உந்து சக்தியாக அவர் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருப்பார். எனவே இறைப்பணி செய்யும் ஒவ்வொருவரும் ஒருவேளை ஐயோ நான் தனித்து விடப்பட்டேனோ, இந்த பிரச்சனையை எப்படி நான் எதிர்கொள்வது என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். அன்பான திருச்சபையே, நீ ஆண்டவருக்காக உன்னை அர்ப்பணிப்பாயானால், அவருடைய பணி செய்வதற்கென்று உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால் நீ தனித்து விடப்படுவதே இல்லை, நீ கைவிடப்படுவதே இல்லை. உன்னை ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து எல்லா நிலைகளிலும் உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார், நீ மேன்மையாக இருப்பாய் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் என் ஜனங்களை பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் மேன்மையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய பணி செய்வதற்காக உன்னை ஒப்புக் கொடுக்கும் போது, அவர் உண்மையாய் நீ வழிபடும் பொழுது, உண்மையாய் நீ ஆண்டவரை தேடும் பொழுது, உண்மையாய் நீ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, உண்மையாய் நீ ஆராதனையிலே பங்கு பெறும் பொழுது, உண்மையாய் ஆண்டவரிடத்திலே நீ வாஞ்சையும் தாகமாய் இருக்கும் பொழுது உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி அவருடைய பணி செய்ய நீ உன்னை ஒப்புக் கொடுப்பாய் என்று சொன்னால் ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். உன்னை தனியே விட்டுவிடவே மாட்டார். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தகைய போராட்டம் வந்தாலும் சரி, அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளையாகவே இறைவன் தருகிற அருளும் ஆசியும் தங்களுக்குள் எப்போது உண்டு என்ற உண்மையை உணர்ந்து மன உறுதியோடு நாம் பணி செய்ய நம்மை அர்ப்பணிப்பது சிறந்ததாக இருக்கின்றது. இந்த கால வேளையிலே வலுவின்மையிலே இறைவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது என்ற செய்தியை சிந்தித்த கேட்ட அன்பான திருச்சபையே, ஒருவேளை நீங்களும் ஆண்டவரே நான் பலவீனமான ஒரு பாண்டம், நான் ஒன்றுக்கு உதவாதவன், ஒன்றுக்கு உதவாள், நான் பாவி, நான் மந்தவன் நாவு, நான் திக்குவாய் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட நிலை நீங்கள் இருந்தாலும் இறைவன் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்த உங்களை அவர் நீதிமான்களாக்கி இருக்கிறார், தமக்கு ஏற்புடையவராக மாற்றி இருக்கிறார், உங்களை வல்லமைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் தகுதியானவர்களை அல்ல, தகுதியற்றவர்களை அழைத்து தகுதிப்படுத்துகின்ற தேவன். யாரை அழைத்தாரோ அவர்களை தகுதிப்படுத்துகின்றார், அவர்களை ஆற்றல் படுத்துகின்றார். அந்த தகுதிக்கு நாம் பங்குள்ளவர்களாக நாம் வாழுகின்ற பொழுது
ஆண்டவருடைய ஆற்றலால் நாம் நிரப்பப்பட்டு அவர் பணி செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை தனித்து விட மாட்டார், நம்மோடு கூட இருப்பார். எத்தகைய பலவீனங்கள், எத்தகைய தோல்விகள் போன்ற எண்ணங்கள், எத்தகைய விதமான போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சூழ்ந்து வந்தாலும் அவைகளிலிருந்தெல்லாம் உங்களை மீண்டு எழுந்து நீங்கள் வல்லமையாக அவருக்காய் பணி செய்ய ஆண்டவர் ஆற்றல் படுத்துவார். பேதுருவை பாருங்கள், இயேசுவை 3 முறை மறுதலித்தவன். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை அவனில் நிரப்பப்பட்ட போது, இறை ஆற்றலால் அவன் பலப்படுத்தப்பட்ட பொழுது தைரியமாய் எழும்பி நின்று சொல்கிறான், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய பலத்த கிரியைகள் அந்த பேதுரு வழியாய் வெளிப்படுகிறது. வெள்ளியும் பொன்னுமே இடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட என்று சொன்ன பொழுது அற்புதங்கள் அவர் மூலமாய் நிகழ்கின்றது. ஆண்டவருடைய ஆற்றல் அவரை பலப்படுத்தியது. அன்பான தேவனுடைய பலவீனமான பாண்டத்தை வல்லமையாய் பலப்படுத்தி அவருக்கு சாட்சியாய் எடுத்து நிறுத்தினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பேதுருவை, சாதாரண ஒரு மனிதனை ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்துகிறார் பாருங்கள். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட நிலையிலே சோர்ந்து போய் இந்த இடத்திலே காணப்படலாம், பலவீனத்தோடு கூட நீங்கள் காணப்படலாம், எந்த நிலையிலும் நம்பிக்கை இழந்து போய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் எந்த நிலையில் நம்பிக்கை இழந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி, தளர்ந்த முழங்கால்களை திடப்படுத்துங்கள். தள்ளாடுகிற கைகளை, முழங்கால்களையும் தளர்ந்த கைகளை நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆற்றல் படுத்தி பலப்படுத்தி அவருடைய பணி செய்வதற்காக உங்களை அழைத்திருக்கின்றார். அவருடைய கரத்தில் நீங்கள் உங்களை ஒப்படைத்து உங்களை வாழ்வை முழுமையாக நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்கின்ற பொழுது உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. யார் ஒருவர் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று நம்பி வாழ்கின்றார்களோ அவர்கள் என்றுமே வெற்றி பெறுவார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவர், நம்மை அழைத்த ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கின்ற ஆண்டவர், அவர் நம்மை விட்டு விலகி போகவே மாட்டார். நாம் நன்றாக நம்ப வேண்டும், கடவுள் என்னோடு கூட இருக்கின்றார், கடவுள் என்னோடு கூட இருக்கின்றார் என்ற உணர்வை நாம் பெற்று எப்போதும் வாழும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு வெற்றி உண்டு. எப்போது நமக்கு வெற்றி உண்டு. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது கூட தான் சொன்னார், கர்த்தர் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இறைப்பணியாற்றும் நாம் ஒவ்வொருவரும் கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார் என்று சொல்கின்ற நிலையை உணர்ந்து அவர் பணி செய்வதற்கு உங்களை தைரியமாக தாராளமாக ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாக ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அவருக்கு முன்பாக மாசற்றவளாய் நிலைநிறுத்தி அவர் பணி செய்து நிச்சயமாக நாம் ஒரு வெற்றி உள்ள வாழ்வுக்கென்று நம்மை அர்ப்பணிப்பதற்கு அது ஏதுவாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்வை இறைவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நாம் யாவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாசத்தின் வழியாக உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளிடத்தில் ஒப்புவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் தொழுகையினுடைய நிறைவுக்காக கீர்த்தனைகளிலே 290வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 290. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறேனே.
தெய்வப்பிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சியடையிலனே, ஆவலதா என்னை பைம்பொன்னே, அவர் மேல் தமனே அருளுகின்றார். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சியடையிலனே, ஆத்துமன் தன்னை குளிரப்பண்ணி, அடியே கால்களை நீதி என்னும், நித்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சியடையிலனே, சாதிழல் பள்ளத்திறங்கிலும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே, வானபரன் என்னோடிருப்பார், வழிதடியும் கோலுமை தேற்றும். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சியடையிலனே, பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனக்கு தேப்படுத்தி, சுகதைலம் கொண்டன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்வார். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சியடையிலனே, ஆயுள் முழுவதும் என் பாற்றும் அருளும் நலமுமாய் நிரம்பும், மேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியார் நிலைத்திருப்பேன். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சியடையிலனே, ஆவலதா என்னை பைம்பொன்னே, அவர் மேல் தமனே அருளுகின்றார். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனோ, சிறுமை தாழ்ச்சியடையிலனே. நாம் யாவரும் இந்த தொழுகையினுடைய நிறைவுக்காக இறைவேண்டல் செய்வோம். கிருபையுள்ள எங்கள் அன்பின் கர்த்தாவே, ஆசீர்வாதமான அமைதியான இந்த ஓய்வு நாளின் காலையிலே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றதான உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தால் நிறைத்திருக்கிறீர், தமது நன்மையினால் நிறைத்திருக்கின்றீர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. கர்த்தாவே, இந்த காலை ஆராதனையிலே வீடுகளில் இருந்து கொண்டும் பல்வேறு சூழ்நிலைகளிலும் இருந்து கொண்டு இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும். அன்பு தெய்வமே, நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாயிருக்கின்றீர். தூர இடங்களிலே இருந்து கொண்டும் இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக இந்த தொழுகையிலே பங்கு பெற்ற உமது பிள்ளைகளை நினைத்தருளும் அப்பா. அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம், ஜெபத்திலே இணைந்திருக்கின்றோம் என்ற உறவை ஆண்டவர் இந்த தொழுகையின் வழியாக உமது பிள்ளைகளுக்கு தருகின்றீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்கிருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. உம்முடைய அருள்கரம் உமது பிள்ளைகளோடு கூட இருந்து அவளை நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்போது நாங்கள் கேட்ட ஆண்டுடைய பரிசுத்தமான வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வலுவின்மையில் வெளிப்படுகின்ற இறைவனுடைய வல்லமையை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆம் ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் பல நிலைகளிலே பலவீனமாக உணர்கின்றோம். ஆண்டவரே, நான் ஒன்றுக்கும் உதவாதவள், என்னால் யாருக்கு எந்த பயனும் இல்லை என்று சொல்லி பல நேரங்களிலே நாங்கள் பலவீனப்படுகின்றோம். ஆண்டவரே, நான் அழகற்றவன், அறிவற்றவன், ஆதரவற்றவன், ஏழை எளியவன், சிறியவன், திக்குவாய் மந்தனாவு உள்ளவன், அசுத்த உதவுள்ளவன், பாவியான மனுஷி என்று சொல்லி பல நேரங்களிலே நாங்கள் எங்களை உணர்கின்றோம் ஐயா. ஆனால் ஆண்டவரே, தகுதியற்றவர்களை
நீர் அழைத்து தகுதிப்படுத்துகின்ற தெய்வம். உம்முடைய ஆற்றலை உமது வல்லமையை தகுதியற்றவர்கள் என்று உணர்கின்றவர்களுக்கு தருகின்றீர் என்பதை இந்த நாள் காலையிலே சிந்திக்க அருள் தந்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒருவேளை யாரெல்லாம் தாங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு இப்படி உணர்கின்றார்களோ, ஆண்டவரே, உமது பிள்ளைகளை நீர் ஆற்றல் படுத்துகின்றீர், பலப்படுத்துகின்றீர். தம் பணிக்காக ஆண்டவரே அசுத்த உதவுடல் என்று சொல்லி கொண்டிருந்த ஏசாயாவை அழைத்து தகுதிப்படுத்தி தெரிந்து கொண்டீரப்பா. அதுபோல கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்காக, கொன்றளிப்பதற்காக சென்ற பவுலை ஆண்டவர் தெரிந்தெடுத்து பயன்படுத்தினீர் சுவாமி. அதுபோல சாதாரண மனிதனாகிய செம்படவர் பேதுருவை ஆண்டவர் தெரிந்தெடுத்து மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றி தம் பணியை செய்வதற்காக தம்முடைய மகனை ஆற்றல் படுத்தினீர். ஆம் ஆண்டவரே, அவ்விதமாக இன்றும் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தகுதியற்ற நிலையில் உணர்கின்ற உமது பிள்ளைகளை நீர் தகுதிப்படுத்தி, பலப்படுத்தி, திடப்படுத்தி, அவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி தம்முடைய பணிக்காக தெரிந்தெடுக்கின்றீர், ஆற்றல் படுத்துகின்றீர் என்பதை உணர்ந்து தங்கள் வாழ்வை உமது கரங்களில் ஒப்படைக்கின்ற அன்பான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களோடு நீ இருக்கப் போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் என்ற உணர்வை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. யாரெல்லாம் ஆண்டவருடைய பணிக்காக தங்களை இந்த காலிலே ஒப்புக் கொடுக்கிறார், ஆண்டவரே, நான் உமக்காய் வாழ்வேன், ஆண்டவரே உம் பணி செய்வேன் அப்பா, வாழ்நாளெல்லாம் உம்மை குறித்து பேசுவேன், வாழ்நாளெல்லாம் உமக்காய் பாடுவேன், வாழ்நாளெல்லாம் உமக்காய் சேவை புரிவேன் என்று சொல்லி யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கின்றார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் இந்த காலையிலே பலப்படுத்துவீராக, ஆற்றல் படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருள்வீராக. அவர்களுக்கு நீர் உடனிருந்து நடத்துகிறதை காணும்படி கண்களை திறந்தருள்வீராக சுவாமி. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்கள் ஒருவேளை தனித்து விடப்பட்டதாக உணரலாம். ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன், ஆண்டவரே, நான் உமக்காய் வாழ்கிறேன், ஆனால் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வை உமது பிள்ளைகள் ஒருவேளை பெற்றிருந்தால் இந்த காலையிலே அப்படிப்பட்ட உணர்விலிருந்து விடுதலை பெற்று தனித்து நான் விடப்படவில்லை, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வை பெற்று வாழ்க்கையை வெற்றி உள்ள வாழ்வை கண்டுகொள்ள எல்லாம் வல்ல இறைவன் உன் பிள்ளைகளுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பணிக்காய் புறப்படுகின்றவர்களுக்கு, தம்முடைய பணி செய்வதற்காக தங்களை அர்ப்பணிக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறீர் என்ற வாக்கை கொடுத்திருக்கிறீர் ஐயா. இந்த காலை நேரத்தில் அந்த வாக்குறுதியை பெற்ற பிள்ளைகளாக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கின்ற உணர்வோடு ஒரு வெற்றி உள்ள வாழ்வை வாழ எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை செய்திருளும். ஜெபத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். உம்முடைய சமாதானத்தினால், உம்முடைய சந்தோஷத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்து கர்த்தாவே வருகின்ற நாட்களை அனைவருக்கும் ஆசீர்வாதமான ஒரு நாட்களாய், சமாதானம் நிறைந்த நாட்களாய், சுகம் நிறைந்த நாட்களாய், பலம் நிறைந்த நாட்களாய், நன்மையும் கிருபையும் அனுதினமும் என்னை தொடரும் என்று சொல்லி பக்தன் சொன்னது போல நன்மையும் கிருபையும் உமது பிள்ளைகளை தொடர்கின்ற நாட்களாய் தந்து ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லா நன்மையினால் நிறைத்திரளும் தீமைகளுக்கெல்லாம் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இவைகளை பணிவோடு வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். துதி கனமாகி மயுமகி போயெல்லாமுமே, போயெல்லாமுமே. துதி கனமாகி மயுமகி ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்ரம், 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 மிக ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, துதி கனமாகி மயோமதி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயோமதி ஓ நீரே ராஜாவே. இறையாசி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.
நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.